Dear plus one commerce students, good morning. Today we shall discuss the sixth one, railway transports. Railway transport. தொடர்வண்டி போக்குவரத்து ரயில் போக்குவரத்து பற்றி பார்க்க இருக்கிறோம். The invention of steam engine by James Watt revolutionized the mode of transport all over the world. Railways as a mode of transport is the most organized transport undertaking all over the world. Railways are the cheapest and quickest means of transport, carrying heavy goods over long distance. ஜேம்ஸ் வாட் அவர்களோட கண்டுபிடிப்பான நீராவி எந்திரம் உலகம் பூராவும் உள்ள போக்குவரத்து முறையில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. போக்குவரத்து முறையில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினது. ஜேம்ஸ் வாட் கண்டுபிடிச்ச அந்த நீராவி எந்திரத்தின் மூலமாக போக்குவரத்தில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்பட்டது. தொடர்வண்டி போக்குவரத்து முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட போக்குவரத்தாக இருக்குது. தொடர்வண்டி போக்குவரத்து முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட போக்குவரத்தாக இருக்குது. நீண்ட தூரத்திற்கு கனரக சரக்குகளை சுமந்து செல்ல தொடர்வண்டி போக்குவரத்துக்கு மலிவானது மற்றும் இது விரைவான போக்குவரத்தாக இருக்கிறது. Railways render an essential public service. It requires a huge capital outlay for laying of tracks. It requires a huge capital outlay for laying of tracks, construction of bridges, purchases of locomotives, etc. Railways are among the biggest public utilities of a country. Railway transport is a means of transferring the wheeled vehicle running on rails. Rail transport stated to be an important in the Industrial Revolution. There are three types of tracks that are in operation. They are meter gauge, broad gauge, narrow gauge. தொடர்வண்டி போக்குவரத்துங்கிறது ஒரு அத்தியாவசியமான பொது சேவையை வழங்குகிறது. பெரிய அளவு மூலதன செலவின தொகை, தண்டவாளங்கள் அமைக்கவும் பாலங்கள் கட்டவும் எந்திரங்கள் கொள்முதல் செய்வதற்கும் தேவைப்படுகிறது. ஆக செலவு அதிகமாகிறது, மூலதன செலவாக இருக்கிறது. தொடக்கத்தில் ஒரு நாட்டோட மிகப்பெரிய பொது பயன்பாட்டுக்காக தொடர்வண்டி போக்குவரத்து இருக்குது. ஒரு நாட்டில் மிகப்பெரிய பொது பயன்பாட்டு பணியாக தொடர்வண்டி போக்குவரத்து இருக்குது. தொடர்வண்டி போக்குவரத்தில் பயணிகளையும் சரக்குகளையும் பரிமாற்றம் செய்கிறாங்க, கொண்டு செல்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு ஏற்றி செல்வதற்கான அந்த பணியை செய்கிறாங்க. தொழில்துறை புரட்சியில் தொடர்வண்டி போக்குவரத்து ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறது. 3 வகையான தடங்கள் செயல்பாட்டில் இருக்குது. மீட்டர் கேஜ் பாதை, அகல ரயில் பாதை, அப்புறம் குறுகிய பாதை. Indian Railways is the largest organization. Indian Railway is the largest railway organization in the world. The Indian nationwide network, the 4th longest in the world, is owned and operated by state-owned Indian Railway and includes an operating route length of more than 65,000 km.
The network carried about 8 billion passengers, the highest in the world in 2013. என்ன சொல்கிறாங்க, இந்திய தொடர்வண்டி போக்குவரத்துங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தொடர்வண்டி நிறுவனமாக கருதப்படுகிறது. இந்திய தேசிய வலைப்பின்னல் இணைப்பானது உலகின் 4வது மிக நீண்ட அளவிலான அரசுக்கு சொந்தமாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாகும். இந்திய தொடர்வண்டி இயக்கப்பாதை 65,000 கிலோமீட்டருக்கு மேலானது. 2013 படி 8 பில்லியன் பயணிகள் பயன்பாட்டை கொண்டது தொடர்வண்டி போக்குவரத்து. Next we shall discuss the advantages and disadvantages of railway transport. First let us discuss the advantages of railway transport. In your book bag also there is a long answer question. One long answer question. Discuss the advantages of railway transport. Any 5. Now let us discuss. Railways are well suited for carrying heavy and bulky goods over long distances. நீண்ட தூரத்திற்கு கனரக மற்றும் பருமனான பொருள்களை சுமந்து செல்வதற்கு, ஏற்றி செல்வதற்கு பொருத்தமான போக்குவரத்தாக ரயில் போக்குவரத்து இருக்கு. It can provide the long distance travel throughout the day and night with unbroken services. தடையற்ற சேவைகள்னால நீண்ட தொலைவு பயணத்தை பகல் இரவு முழுவதும் வழங்குகிறது. It can provide better protection and safety to the goods than motor transport. The goods generally carried in closed wagons are not exposed to sun and rain, etc. மோட்டார் வாகன போக்குவரத்தை விட பொருட்களுக்கு சிறந்த பாதுகாப்பை தொடர்வண்டி போக்குவரத்து வழங்குகிறது. சரக்குகள் பொதுவாக மூடப்பட்ட பெட்டிகளில் எடுத்து செல்லப்படுவதனால வெயில் மழையினால் பாதிப்பு ஏற்படுவது கிடையாது. Though the initial investment is large in the long run, the operating expenses will be very low in railways and it will prove a cheaper mode of transport. It requires less time than motor transport for carrying goods over long distance with greater speed. தொடக்க முதலீடு மிகப்பெரியதாக இருந்தால் கூட தொடர்வண்டி ஓட்ட செலவினங்கள் குறைவாகவே இருக்குது. அதனால் இது ஒரு மலிவான போக்குவரத்தாக கருதப்படுகிறது. அதிக வேகத்தோட நீண்ட தூரத்திற்கு சரக்குகளை ஏற்றி செல்வதற்கு தொடர்வண்டி போக்குவரத்துக்கு குறைந்த நேரமே தேவைப்படுகிறது. ஆகவே இது ஒரு சிறந்த போக்குவரத்தாக கருதப்படுகிறது. It has regular schedule of timings and is available throughout the year. வழக்கமான அட்டவணைப்படி ஆண்டு முழுவதும் இந்த தொடர்வண்டி போக்குவரத்தினுடைய சேவை நடைபெறுகிறது. It provides unaffected services whether rainy or shiny weather conditions. மழை அல்லது வெயில் போன்றவற்றினால் பாதிக்கப்படாதபடி போக்குவரத்து சேவையை தொடர்ந்து வழங்குகிறது. Disadvantages of railway transport. ரயில் போக்குவரத்தினுடைய குறைபாடுகள். Railway rates are relatively higher than the motor transport for transporting lightweight articles over short distance. குறுகிய தூரத்திற்கு எடை குறைந்த பொருள்களை கொண்டு செல்வதற்கு தொடர்வண்டி போக்குவரத்தில் செலவினம் அதிகமாக இருக்கு. It is inflexible as it is operated to a particular track which cannot deviate from the set routes. இருப்பு பாதைகளிலிருந்து விலக முடியாத போக்குவரத்து. ரயில் போக்குவரத்து இருப்பு பாதைகளோடையே கட்டுண்டு கிடக்கும்.
இருப்பு பாதைகளிலிருந்து விலக முடியாத போக்குவரத்து. ஆகவே இது நெகிழ்வுத்தன்மையற்ற ஒரு போக்குவரத்தாக கருதப்படுது. In rural areas, it cannot offer adequate traffic because of uneconomical operating cost. இது இயங்காத கிராமப்புறங்களில் இதனை இயக்க அதிக செலவாகும். Then the fourth one, it requires heavy investment for installation of tracks and maintenance that increases its fare on the users. தொடர்வண்டி போக்குவரத்து அமைக்க பராமரிக்க அதிக முதலீடு தேவைப்படுது. அதனால் இதை பயன்படுத்துபவர்களுக்கும் அதிக கட்டணம் விதிக்கப்படுகிறது. If the railways are not fully utilized and if wagons and coaches are to half empty to its capacity, a heavy financial burden will be cast on the railway. தொடர்வண்டிகள் முழுமையாக பயன்படுத்தாத நிலையில் இயங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய நிதி சுமையை ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.